அதாவது அரசியல் வேறு, அவருடைய குடும்ப வாழ்க்கை வேறு, அவருடைய தொழில் வாழ்க்கை வேறு. விஜய் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையையும் தொழில் வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரித்து பார்க்கணும், பிரித்து வச்சிருக்கணும். அதுதான் சரியானது, அவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி. இப்போ விஜய் இருக்கார் அப்படின்னா, ஜனநாயகன் படம் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான காரணம்தான். ஆனால் அது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை கிடையாது. இப்போ ஜனநாயகன் வரலைங்கிறதுனால நம்ம இயல்பு வாழ்க்கை எதுவும் பாதிச்சிருச்சா? அதெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனாலேயே ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்கிறத ஒரு சமூக பிரச்சனையாக மாற்றி மக்களுடைய மண்டையில் போய் போட முடியுமா? அது சரியான விஷயம் இல்லை. விஜய் அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக நடந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவருடைய மனைவி குடும்ப நல கோர்ட்டில் மனு செஞ்சுருக்காங்க. அதில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காங்க. அதற்கான பதிலை விஜய் கொடுக்க வேண்டிய இடம் வந்து குடும்ப நல கோர்ட்டு தான். தஞ்சாவூர் பொதுக்கூட்டம் கிடையாது. அதுக்கடுத்து மனைவி வந்து அந்த நீதியரசர்கிட்ட இப்படி சொல்லியிருக்காங்கும் போது அவங்கக்கிட்ட தான் விளக்கம் கொடுக்கணும். அதற்குத்தான் விஜய் கடமைப்பட்டவர். மக்களிடமும் ஊடகங்களிடம் போய் என்னுடைய தரப்பு என்னான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் விஜயை பொறுத்தவரை பொதுவெளியில் வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பேசாமல் இருந்ததுங்கிறது ஒரு சரியான விஷயம் தான். ஆனால்